இது பைத்தியம் மாதிரி தூக்கிட்டே இருக்கு. அக்கா அந்த நெத்திலி எவ்வளோக்கா? அந்த நெத்திலி வணக்கம். அனைத்து பார்வையாளருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? நாங்களும் இங்கே நலமாக இருக்கோம். வீடியோ பார்க்குற அனைவருமே நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல், அதாவது முழுமையாக கண்டு மகிழுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ள தகவலை மட்டுமே நமக்கு இந்த இணையதளத்தில் பகிர்ந்து கொள்கிறோம். அதாவது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கருவாடு எப்படி காய வச்சு, என்னென்ன வச்சு காய வச்சு எப்படி சேல்ஸ் பண்ணுறாங்க, அந்த வீடியோ தான் நம்ம சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்த்துட்டு வந்துடுறோம். ரொம்ப நேரம் ஆகாது. எவ்வளோ வீடியோ பார்க்குறீங்க, நம்மளுடைய வீடியோவை ஒரு சிறிது நேரம் மட்டும் ஒதுக்கி அதை பார்த்துருங்க. எப்படி எப்படி காய வைக்கிறாங்க, என்ன விலையில் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியும். இதுதான் உப்புக்குள்ள, அதாவது தொட்டி இருக்கும், இந்த லைட்டாக உப்பு வச்சு காய வச்சுருவாங்க. இது வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்த மீன். அதாவது இந்த மீன் பேர் என்னென்னா சூடை மீன். வலையில் பிடிபட்ட மீன் மட்டும். இதை பிடிச்சிட்டு வந்து அப்படியே அந்த தொட்டிக்குள்ள வச்சு உப்பு, லைட்டான உப்பு அடிச்சிடுவாங்க. அதாவது உப்பு வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, கெடாது அந்த பொருள். அந்த கருவாடு ஒரு 3 மாதம் வரை 4 மாதம் வரை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் லைட்டாக உப்பு வைப்பாங்க. உப்பு வச்சுருக்கேன். இது வந்துட்டு இதுக்கு எல்லாமே அறுத்து உப்பு வைக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்குது. திருக்கை, அப்புறம் வந்துட்டு கெளுத்தி மீன் சொல்கிறாங்கல்ல, அது, இந்த மாதிரி மீன் வகைகள் எல்லாமே ரெடியாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா திருக்கை கருவாடு பார்த்துறீங்களா? இது வந்துட்டு ரொம்ப பேர் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதுங்க. திருக்கை கருவாடு கண்டிப்பாக அவங்க ஏரியாவில் கிடச்சுன்னு இந்த திருக்கை கருவாடை வாங்கி மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. ரொம்ப பேர் திருக்கை கருவாடை நல்லா இருக்காதுன்னு நினச்சிருவீங்க. திருக்கை கருவாடு ஒரு கறி மாதிரி இருக்கும். அதாவது மாட்டுக்கறி, அதாவது ஒரு ஆட்டுக்கறி மாதிரி, இந்த மாதிரி கறி வகை சேர்ந்தது தான் நல்லா அழகாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடிய கருவாடு பார்த்திங்கன்னா, இது நகரை, அதாவது நாட்டு நகரம் சொல்லுவாங்க எங்கள் ஏரியா சைடு. இதுதான் ஒரிஜினல் நகரை. நகரையிலே ஒரு 2-3 ரகம் இருக்குது. அதாவது செந்நகரம்னு சொல்லுவாங்க, அப்புறம் உருட்டு நகரம் சொல்லுவாங்க, நாட்டு நகரம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல வகையான இது இருக்குது. நாட்டு நகரம் சொல்கிறது தான் இது ஒரிஜினல். அதாவது இந்த உருட்டு நகரம்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு அதிகமாக பெரிய பெரிய கடலில் பிடிக்கப்பட்ட நகரை. அது டேஸ்ட் இருக்காது. ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு சக்கை மாதிரி தான் இருக்கும். அதாவது டேஸ்ட்டே இருக்காது. சும்மா சமைச்சு சாப்பிட்டா ஒரு சக்கை எப்படி இருக்கும், அதாவது ஒரு கரும்பில் எடுக்கப்பட்ட ஒரு சக்கையின் போல தான் இருக்கும் உருட்டு நகரை. இது வந்துட்டு ஒரிஜினல் நாட்டு நகரை. இந்த நகரை பார்க்கக்கூடிய நகரை வந்துட்டு ஒரிஜினல் நாட்டு நகரை. இது வந்துட்டு நீங்கள் அதாவது நீங்கள் மற்ற இடத்துல நீங்கள் கருவாடு வாங்க போனீங்கன்னா கண்டிப்பாக நாட்டு நகரை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கண்டிப்பாக வாங்க. இது வந்துட்டு ஒரு நண்பர் வந்தாங்க, அவங்களுக்கு நம்ம வாங்கி நல்லபடியாக வாங்கி அனுப்பிட்டோம். அதாவது எல்லா கருவாடுமே இங்கே கிடைக்கும். மற்ற ஒரு சில கருவாடு, அதாவது நெய்மீன் சிலா கிடைக்காது, இந்த மாதிரி கருவாடு கிடைக்காது. மற்ற கருவாடு திருக்கை, இறாலு, கனவா, இந்த மாதிரி கருவாடுகள் கிடைக்கும். கண்டிப்பாக அந்த ஏரியா மிஸ் பண்ணாமல் வந்து விசிட் பண்ணுங்கள். சூடை கருவாடு, சூம்பாறை, அப்புறம் வாழை கருவாடு, இந்த மாதிரி கருவாடுகள் கண்டிப்பாக அந்த இடத்துல கிடைக்கும். நீங்கள் டேரெக்டாகவே நமக்கு டேரெக்டாகவே நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு வாங்கிக்கலாம். லாஞ்சியடி, இந்த இடம் எங்கே இருக்குன்னா லாஞ்சியடியில் இருக்குது. அந்த இடம் என்னடா லாஞ்சியடின்னு சொல்கிறீங்க, அட்ரஸ் ஒழுங்காக சொல்கிறா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கண்டிப்பாக கேட்குது. அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது இந்த லாஞ்சியடி. கண்டிப்பாக சுருக்கமாக சொல்லிடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியலனா என்னுடைய நம்பரை கொடுத்துருக்கேன். எதுவும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். கண்டிப்பாக எல்லா தெளிவுமே நாங்கள் சொல்லிக்கிறோம். இது வந்துட்டு நெத்திலி, இது பெரிய நெத்திலி, விலை கம்மியாக தான் கொடுக்குறாங்க. இது வந்துட்டு கோவா நெத்திலின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வகையை சேர்ந்த நெத்திலி தான். இது வந்துட்டு பண்ணா கருவாடுங்க. இது வந்துட்டு பண்ணா, ரேட்டு கம்மியாக தான் கொடுத்தாங்க. ஒவ்வொரு கருவாடுமே ஒவ்வொரு விலையில் இருக்குது. எல்லா கருவாடுமே கிடைக்கும். மற்றும் சில்லறை வியாபாரிகள் மற்றும் அப்புறம் வந்துட்டு பெரிய வியாபாரிகள், இந்த மாதிரி வியாபாரிகள் வந்துட்டு வாங்கையில் கொஞ்சம் கம்மியான விலையில், அதாவது அதிகமாக வாங்கையில் நமக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியான விலையில் போட்டு கொடுக்குறாங்க. அதாவது நம்ம 2 கிலோ 1 கிலோ இந்த மாதிரி வாங்கும்போது ரேட்டு கொஞ்சம் கூட தான், எச்சா தான் விற்கிறாங்க. என்ன காரணம், ஏன் அப்படி விற்கிறீங்க அப்படின்னு கேட்டேன்.
இது அதாவது பெரிய வியாபாரி வந்தால் ரேட்டு கம்மியாக விற்கிறீங்க, சில்லறை வியாபாரிகள் நாங்கள் வீடுகளுக்கு வாங்க போது ஏன் கூட விற்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்களுக்கு அதுக்கு பதில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? தம்பி நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு தான் வாங்குறீங்க, அதாவது நீங்கள் 1 கிலோ 2 கிலோ வாங்குவீங்க, அது எங்களுக்கு ரொம்ப லேட்டாகும், விற்கிறதுக்கு ரொம்ப நாளாகும் தம்பி. அதாவது மொத்தமாக கேட்குறாங்க பாருங்களேன், அதாவது 5 கிலோ 10 கிலோ இந்த மாதிரி கேட்கையில எங்களுக்கு மொத்தமாக கொடுத்துருவோம், எங்களுக்கு சரக்கு சீக்கிரமே காலியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்க்க மாட்டோம், நாங்கள் விற்று பார்த்துருவோம் தம்பி அப்படின்னு சொன்னாப்பா. பண்ணா பாருங்கள், நல்லா பெரிய சைஸு, நல்லா தெளிவாக சுத்தமான கருவாடு, அதாவது மண்ணுன்னு எதுவுமே கிடையாது, ஒரு துகள் கிடையாது, நல்லா தெளிவாக அருமையாக இருக்குது. இது வந்துட்டு பண்ணா கருவாடு. சில ஏரியா சைடு, எங்கள் ஏரியா சைடு பண்ணான்னு சொல்லுவோம், சில ஏரியாவில் கத்தாழை கருவாடுன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஏரியாவில் இதுக்கு பேர் என்ன கருவாடுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சால் ஒரு கமாண்டை ஒன்று தட்டி விடுங்க நண்பர்களே. உங்கள் ஏரியாவில் என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன். இதுதான் கடற்கரையை பார்த்துங்க. எல்லாமே அதாவது விசைப்படகுன்னு சொல்கிறாங்களே, பெரிய பெரிய லாஞ்சிகள் அந்த நிற்கிது பாருங்கள், 2 3 நிற்கிது பாருங்க, அதான் பெரிய பெரிய விசைப்படகு. இது ஃபுல்லாக அந்த கீழே கரையில் நிற்கிறது ஃபுல்லாக இது தராத்துன்னு சொல்லுவோம், நம்ம தராத்து வத்தைன்னு சொல்லுவோம். அது பெரிய பெரிய இந்த நிற்கிது பாருங்கள், இந்த கட்டுறம் பாருங்கள், பச்சையில் நிற்கிற கரையில், அது வந்துட்டு விசைப்படகு. எல்லாமே கடலுக்கு போயிட்டாங்க. இது வந்துட்டு பண்ண அளந்து கொடுக்குறாங்க. ஒரு நண்பர் வந்திருந்தாங்க, அதாவது வெளியூர்லேருந்து வந்திருந்தாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு நம்மகிட்ட வந்து கால் பண்ணாங்க. தம்பி நீங்கள் வீடியோ போட்டிருந்தீங்க தம்பி, எங்களுக்கு கருவாடு கம்மியான விலையில் வாங்கித்தாங்க தம்பின்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. அவங்கள நம்ம ஆட்டோ ஓட்டுறதுனால கண்டிப்பாக தொண்டியில் பஸ் ஸ்டாண்டில் போய் பிக்கப் பண்ணி அந்த சோழியக்குடி என்ற இடத்துல வந்துட்டு நம்ம வாங்கி கொடுத்தோம். தெளிவான விலையில் ரொம்ப சுத்தமான கருவாடு வாங்கி கொடுத்தோம். ரேட்டும் கம்மியாக, நம்ம இங்கே இந்த ஊரில் இருக்கனால, பக்கத்து ஊர்னால நம்ம அடிக்கடி வர்றதுனால தெளிவாக கம்மியான விலையில் வாங்கி கொடுத்தோம். இந்த மாதிரி கருவாடு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நம்மளுடைய நம்பரை கொடுத்துருக்கோம். வர முடியாத நண்பர்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு கொரியரு, அதாவது ஆல் இந்தியா, எல்லா தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஏரியாவுக்கும் நம்ம அனுப்புகிறோம். வெளிநாடுகளுக்கு நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில், கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறங்க. நெத்திலினா தெளிவான நெத்திலி, பால் நெத்திலி கொடுக்குறோம் நண்பர்களே. எவ்வளோ தெளிவாக இருக்குது. நாங்கள் மற்ற ஏரியாவில் எப்படி இருக்குன்னு தெரியல, நம்மளுடைய ஏரியா மட்டும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும். மற்ற ஏரியாவில் எப்படி விற்கிறாங்க அப்படின்னு தெரியாது. இது சுத்தமாகவே உப்பு இல்லாத வெங்காய்ச்சல்னு சொல்லுவாங்க. வெங்காய்ச்சல்னால் சுத்தமாகவே உப்பு அடிக்காத ஒரு பொருளை தான் வெங்காய்ச்சல்னு சொல்லுவாங்க. அதாவது கடல்லே பிடிக்கப்பட்ட மீன்களை அப்படியே தாட்டு போட்டு அப்படியே விரித்து அப்படியே காயப்படுறது, அதுதான் வெங்காய்ச்சல்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வெங்காய்ச்சல், அதான் வெங்காய்ச்சல் கருவாடு, சரிங்களா? இதுக்கு உப்பு அடிக்க மாட்டாங்க, நல்லா தெளிவாக இருக்கும், சுத்தமாக இருக்கும், பால் மாதிரி இருக்குங்க. இதுதான் பால் நெத்திலி, நம்ம சுத்தமாக இருக்கும். இதுதான் பால் நெத்திலி, தெளிவாக சுத்தமாக கொடுக்குறோம். அதாவது நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு அனைவருமே நம்மளுடைய கருவாடை விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க. அதாவது வாங்கினதுக்கப்புறம் சொல்கிறாங்க, தம்பி நாங்கள் எத்தனோ இடத்துல நாங்கள் கருவாடு வாங்கியிருக்கோம் தம்பி, உங்களை மாதிரி யாருமே சுத்தமாக அனுப்புனது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது 2 3 பேர் அண்ணன் வந்துட்டு, தம்பி நீங்கள் போடுற வீடியோ எல்லா வீடியோவுமே அருமையாக இருக்குது, மீண்டும் நல்ல நல்ல வீடியோ எடுத்து போடுங்க தம்பி அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி சொல்லையில் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த பாருங்கள் நெத்திலி எவ்வளோ, பால் நெத்திலி எவ்வளோ பளபளன்னு இருக்குது பாருங்கள். எங்கள் ஏரியாவில் நெத்திலி இப்படி தான் இருக்கும், அப்படியே சுத்தமாக அப்படியே கொண்டை அப்படியே நீங்கள் ஒரு அதாவது ஒரு கருவாட்டு கடை வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி கொண்டை அப்படியே நெத்திலி கருவாடை கொட்டினா அப்படியே பளபளன்னு போகிறவங்க, ரோட்டில் போகிறவங்களாம் அப்படியே கூப்பிடும், வாங்க என்னை வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும். அந்த மாதிரி நல்லா பளபளன்னு கொடுக்குறோம். அதாவது கருப்பாக இருந்துச்சுன்னா அந்த சில பேர் வாங்க மாட்டாங்க, என்ன கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வெள்ளை நெத்திலி, நம்ம பால் நெத்திலி சுத்தமாக தெளிவாக கொடுக்குறோம். இது பேர் சூம்பாறை, எங்கள் ஏரியாவில் சூம்பாறைன்னு சொல்லுவோம், உங்கள் ஏரியாவில் என்னென்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக இந்த கருவாடுக்கு பேர் தெரிஞ்சால் ஒரு கமாண்டை ஒன்று தட்டி விடுங்க நண்பர்களே. எங்கள் ஏரியாவில் சூம்பாறை. இந்த சூம்பாறைன்னு எதுக்கு வைக்கலாம் தெரியுமா? ஒரு பொரியல், ஒரு மொச்சக்கொட்டை போட்டு அப்படியே ஒரு கலனி மாதிரி வச்சேன்னா வேறு லெவலில் இருக்கும், அப்படியே அழகாக இருக்கும், குழம்பு வைக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சூம்பாறை கருவாடு. இந்த சூம்பாறை கருவாடு ரேட்டு என்னன்னு தெரியுங்கன்னா, 1 கிலோவே 50 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அதாவது நீங்கள் நேரம் வந்துட்டு விசிட் பண்ணால் மட்டுமே இந்த 1 கிலோவுக்கு 50 ரூபாய்க்கு வாங்க முடியும். நம்ம கொரியர் மூலமாக அனுப்புனா ரேட்டு கொஞ்சம் கூட வந்துடும். என்ன காரணம்னா, என்னடா நீ நேரம் வந்து வாங்க சொன்னால் 50 ரூபாய்க்கு சொல்கிற, கொரியர் மூலம் அனுப்புனா கொஞ்சம் கூட சொல்கிறீ அப்படின்னு கண்டிப்பாக நினைப்பீங்க. நான் அந்த கருத்தை நான் கூட சொல்லிடுறேன். என்ன காரணம்னா, அதாவது 1 கிலோவுக்கு கொரியர் பண்ணுறதுக்கு 50 ரூபா வாங்குவாங்க. மற்ற இடத்துல 60 ரூபா வாங்குவாங்க. நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கனால 50 ரூபா, 10 ரூபா குறைச்சி நம்மக்கிட்ட ரெகுலராக பண்ணிக்கிறனால 50 ரூபா வாங்குவாங்க. அதாவது நம்ம இந்த கருவாடு ரேட்டு 50 ரூபாயா, கொரியர் சார்ஜ் 50 ரூபாயா, 1 கிலோ 100 ரூபா வந்துடும். அந்த மாதிரி நான் வீடியோவில் சில பேருக்கு ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க கால் பண்ணி, தம்பி நீங்கள் 50 ரூபான்னு சொல்லியிருந்தீங்க வீடியோவில், இப்போ என்ன 100 ரூபா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்க நண்பர்களே.
கொரியர் சார்ஜ் இருக்குல்ல, கொரியர் சார்ஜ் இருக்குது. அது 1 கிலோவுக்கு 50 ரூபா வந்துடும். கருவாடோட ரேட்டு 50 ரூபா. அதனால் நீ நேரம் வந்தீங்கன்னா கம்மியான விலையில் வாங்கி தருவேன். 2வது நம்மளுடைய அவங்க கான்டாக்ட் நம்பரை நான் தர்றேன். கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அதாவது இந்த பாட்டிக்குனால அனுப்ப முடியாத காரணத்தினால நம்ம வாங்கி அவங்கள்ட்ட என்ன ரேட்டு விற்கிறாங்களோ அதே ரேட்டுக்கு உங்களுக்கு கொரியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஆர்டர் பண்ணி உங்களுடைய கருவாடுகளை நீங்கள் வாங்கி பெறலாம். வீட்டுக்கே வந்துடும். திருக்க கருவாடு, வாழை கருவாடு மட்டும் கிடைக்காது. கீழி கருவாடு, அப்புறம் அந்த கத்தாழை கருவாடு, அப்புறம் சுறா கருவாடு, மற்ற கருவாடு எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்முடைய சேனலை பார்க்குற நண்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.